சுவாமி கூரத்தாழ்வானுடைய 1000வது ஆண்டு திருநக்ஷத்திர மகோத்சவத்திலே நாம் அத்தனை பேரும் கூடி பகவத் அனுபவம் பண்ணும்படியான பேற்றினை பெற்றிருக்கிறோம். அடியனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ஆழ்வானுடைய நிருஹேதுக கிருபையும் ஆத்மகுண பூர்த்தியும். இந்த தலைப்பே கொஞ்சம் பெரியது. இந்த தலைப்பையே ஒரு 4 தடவை நாம் உச்சரித்தாலே அரை மணி காலம் ஓடிவிடும். ஆக இந்த தலைப்புக்குள்ளே சில விஷயங்களை அரை மணி காலத்திலே பேச வேண்டும் என்பது பெரியவர்களுடைய நியமனம். அதை அடியொற்றி அடியேன் தொடங்குகிறேன். நிருஹேதுக கிருபை என்று சொன்னால் நம்மிடத்திலே எந்த விதமான நன்மையும் இல்லாதிருந்தாலும் நம்மை குறித்து பகவானும் ஆச்சாரியர்களும் பண்ணுகிற அனுக்கிரகத்திற்கு நிருஹேதுக கிருபை என்று பெயர். ஒரு கடைக்கு போய் ஏதாவது வாங்க வேண்டும் என ஆசைப்படுகிறோம். கையிலே ஒரு கூடையையும் எடுத்துக்கொண்டேன், கொஞ்சம் பணத்தையும் எடுத்துக்கொண்டேன். பணத்தை கொடுத்து நான் கேட்ட பண்டத்தை பெற்றுக்கொண்டு அந்த கூடையிலே நிரப்பிக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தேன். வீட்டிலே இருந்தவர்கள் சொன்னார்கள், கடைக்காரனுக்கு ரொம்ப கிருபை, நீ போன உடனே கொடுத்திருக்கிறானே. உடனே அடியேன் பதில் சொன்னேன், இதில் கிருபையை பற்றின பிரஸ்தாவமே கிடையாதே. நான் பணத்தை கொடுத்தேன், அவன் பண்டத்தை கொடுத்தான், இது அவனுக்கு இருக்கிற வியாபாரம். ஆக நான் பணம் கொடுத்து பெற்ற ஒரு பொருள், அதற்கு எந்த விதமான சிறப்பும் இருக்க வாய்ப்பில்லை. அதே என்னிடத்திலே பணமும் இல்லை, நிறைய பசியும் இருந்தது, கடன் கொடுப்பார் யாரும் இல்லை. ஒரு கடைக்காரன் கிருபையோடே கொடுத்தான், நீ பணம் கொடுக்கவில்லை என்னாலும் பரவாயில்லை, இந்த பண்டத்தை பெற்று செல், என்னுடைய கூடையை நிரப்பிக் கொடுத்து என்னை அனுப்பி வைத்தான் என்னால் அது நிருஹேதுகமான கிருபை. ஒரு காரணத்தையும் பத்தாமல் பண்ணுகிற அனுக்கிரகத்துக்கு நிருஹேதுக கிருபை என்று பெயர். சரி, ஆத்மகுண பூர்த்தி என்னால் என்ன? குணம் என்று சொன்னால் நமக்கெல்லாம் குணத்தால் தானே பெருமையே. லோகத்திலே ஒருத்தரை நல்லவர் என்று போத்துகிறோம், வள்ளல் என்று கொண்டாடுகிறோம், பொய்யே பேசாதவர் என்று ரொம்பவும் ஏத்தத்தோடே சொல்லுகிறோம். சுவாமி அவருக்கு திருடு என்னாலே என்னவென்னே தெரியாது என இவ்வளவு வார்த்தைகள் ஒருத்தரை குறித்து அவருடைய நன்மதிப்பை நாம் சொல்லுகிறோம் என்னால் இதற்கெல்லாம் காரணம் குணம்தானே. அதே தீய குணங்கள் நம்மிடத்திலே அதிகம் இருக்குமானால் குணக்கேடன் என்று சொல்லிவிடுவார்கள். ஆக ஆத்ம குணம் என்று சொன்னால் நமக்கு இயற்கையாக அமைந்திருக்க வேண்டிய நல்ல குணங்கள். அதில் முக்கியமானவை சமமும் தமமும் என்று காட்டுவார்கள். இந்திரிய நிகிரகம் ரொம்ப முக்கியம். அதற்கு மேலே வாக்கை அடக்குதல் முக்கியம். சரீரத்தை அடக்குதல் மட்டுமல்ல, வாக்கை அடக்குதலும் முக்கியம். நாக்கை அடக்குவதோடு மட்டுமல்லாமல் மனதை அடக்குவதும் ரொம்ப முக்கியம். இதத்தனையும் இங்கே காட்டப்படுகிறது. ஆச்சாரியர்கள் அற்புதமாக அறிவிப்பார்கள், இந்த குணமெல்லாம் நமக்கு வர வேண்டும் என்னால் இன்று முதற்கொண்டு நான் இப்படி இருக்க கடவேன் என்று சங்கல்பித்து கொண்டு வாழத் தொடங்கினால் வாழ முடியாது. ஆச்சாரிய அனுக்கிரகம் இருந்தால்தான் இந்த குணமே கிடைக்கும். இன்று முதற்கொண்டு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டு வாழ முற்பட்டால் நித்தியம் பண்ணுகிற தப்பிலே 4-5 தவறுகள் அதிகம்தான் ஆகும். எனவே ஆச்சாரிய அனுக்கிரகம் முக்கியம். ஆச்சாரிய அனுக்கிரகமும் இருந்து பகவானுடைய கட்டாட்சமும் இருக்குமானால் நம்மிடத்திலே ஆத்ம குணங்கள் கூடும். இந்த பெருமை பெற்றவர்களுக்குள்ளே சிறந்தவர் நம்முடைய கூரத்தாழ்வான். கூரமாநகரிலே வந்து ஆழ்வானுடைய பெருமையை புதிதாக அடியேன் எதுவும் சொல்லிவிடவும் முடியாது, சொல்லவும் போவதில்லை. நீங்கள் அத்தனை பேரும் அறிந்திருக்கிற சரித்திரம்தான். ஒரு கதை ரொம்ப பிரசித்தம். ஒருத்தரை 3 நாட்கள் உபன்யாசத்துக்கு அழைத்தார்கள். ரொம்ப அழகான அரங்கெல்லாம் அமைக்கப்பட்டது. அவர் போய் உட்கார்ந்தார். ஒரு 100 பேர் வந்து கூடினார்கள். இவர் கேட்டார், இன்னைக்கு நான் என்ன விஷயம் சொல்லப் போகிறேன்னு தெரியுமா? அத்தனை பேரும், அது எப்படி சுவாமி தெரியும், இப்பொழுதுதானே நீர் வந்து உட்கார்ந்திருக்கிறீர், பேசின பின்பே எங்களுக்கு புரியாது, பேசுவதற்கு முன்னே புரிவது எப்படி? உடனே அவர் சொன்னார், ஒன்றும் தெரியாதவர்களுக்கு எவ்வளவு சொல்லியும் பிரயோஜனம் இல்லை, நான் கிளம்புகிறேன் என்று கிளம்பி போனார். ஏற்பாடு பண்ணினவர்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய அதிர்ச்சி. இதனை பக்கத்து ஊரிலிருந்து அவரை வரவழைத்து ஒரு 3 நாள் உபன்யாசம் என்னால் ஒரு நாள் வியர்த்தமாகவே போய்விட்டதே. சரி, நாளைக்காவது ஏதாவது சொல்லுவரோ என்று அழைத்தார்கள். அவர் சொன்னார், இன்னைக்காவது நான் என்ன பேசப் போகிறேன்னு தெரியுமா?
உடனே அத்தனை பேரும் நேற்றைக்குத்தான் தெரியாது என்று சொன்னோம், இன்னைக்கு அதே வார்த்தை சொன்னால் திரும்ப எழுந்து போய் விடுவர். தெரியும் என்னே சொல்லி வைப்போம் என் எல்லாரும் ஒரே குரலிலே தெரியும் என்னார்கள். அவர் சொன்னார், தெரிந்த பின்பு அடியேன் எதை இங்கே வந்து விண்ணப்பிப்பது, கிளம்புகிறேன் என்று போனார். 3ஆம் நாள் உபன்யாசம், இதுதான் கடைசி நாள். இன்னைக்காவது அவர் வாயிலிருந்து எதையாவது பெற வேண்டும். பாதி பேர் தெரியும் என்னார்கள், பாதி பேர் தெரியாது என்னார்கள். இவர் சொன்னார், எனக்கு வேலை ரொம்ப சுலபமாக முடிந்தது, தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு சொல்லிவிடுவது, கொடுங்கள் சம்பாவனை, நான் புறப்பட்டு போகிறேன் என்னார். அதே போல 3 நாள் உபன்யாசத்தை தான் அடியேன் இங்கே 1/2 மணி காலத்திலே செய்து கொண்டிருக்கிறேன். ஆக சொல்ல வந்திருக்கிற விஷயம், கூரத்துக்கு வந்து சேர்ந்து கூரத்தாழ்வானை பற்றி நாம் என்ன பேச, நீங்கள் என்ன தெரிந்து கொள்ள. அத்தனை பேருக்கும் இன்னைக்கும் போய் சேவித்தாலே ஆத்மகுண பூர்த்தி நம்மிடத்திலே வெள்ள விடும்படியான தன்மையோடே ஆழ்வான் எழுந்தருளி இருக்கிறார் அல்லவா. போய் சேவித்தாலே நம்முள்ளே ஒரு விதமான உணர்ச்சி பெருக்கு நிச்சயம் உண்டாகும். உமக்கிருந்த ஆயிரக்கணக்கான குணங்களிலே நம்மிடத்திலே ஒன்றாவது கூடாதா, அதற்காக நீர் அனுகிரகம் பண்ண மாட்டீரோ என்று ஒரு பக்தன் போய் விசாரித்தான் என்னால் அந்த சிரிப்பு, அந்த புன்முறுவல் அவர் குணத்திலே சிலவத்தை நம்மிடத்திலேயும் நிச்சயமாக தள்ளிவிடும், சந்தேகமே கிடையாது. ஆழ்வானுடைய அவதாரம் என்பது ராமானுஷருடைய அவதாரத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிற அவதாரம். சற்று முன்னே பேசிய கோயில் வித்வான் சுவாமி ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை தெரிவித்தார். ராமானுஷருக்கு ஆளவந்தாருடைய கட்டாட்சம் இல்லாதிருந்ததென்னால் கூரத்தாழ்வான் பேராலே கூரேஷ தரிசனம் என்றுதான் இந்த சம்பிரதாயம் விளங்கி இருக்கும் என்று ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை அருளி செய்தார். சுவாமி சொன்னதை அப்படியே அடியேன் சொல்லுகிறேன். இது இன்னைக்கும் கூரத்தாழ்வான் தரிசனம் தானே. எம்பெருமானார் தரிசனம் என்று சொன்னால் எம்பெருமானாருக்கே தரிசனம் கூரத்தாழ்வானால் தானே. தர்சனத்துக்காக தம் தர்சனத்தை இழந்தவர் என்றுதானே இன்னைக்கும் நாம் சொல்லுகிறோம். இவர் மட்டும் சோழ ராஜசபைக்கு போகாதிருந்தால் ராமானுஷர் எழுந்தருளி இருப்பர். ராமானுஷர் எழுந்தருளி இருந்தால் இவர் கண்கள் எப்படி பறிபோயித்தோ அதே நிலை, அதே தீங்கு ராமானுஷருக்கு ஏற்பட்டிருக்கும். ஆக ராமானுஷர் கண்ணே இழக்கவில்லை. காரணம், கூரத்தாழ்வான் கண்ணிழந்தார். கண் என்னால் தரிசனம், எம்பெருமானார் தரிசனம் என்னால் எம்பெருமானாருக்கு கண் போன்னவர் கூரத்தாழ்வான். கூரேஷ தரிசனம் என்னாலும் ஒன்றுதான், எம்பெருமானார் தரிசனம் என்னாலும் ஒன்றுதானே. ஆக ரொம்ப அழகான விஷயத்தை சுவாமி இவ்விடத்திலே நமக்கு காட்டிக் கொடுத்தார். அதில் ஆச்சரியமான உண்மைகள் எல்லாம் விளங்கி இருக்கின்றன. இது ஏதோ ராமானுஷரை தாழ்த்தியும் கூரேஷரை உயர்த்தியும் பேச வேண்டும் என்பதற்காக அல்ல. உண்மையே அதுதான், சந்தேகமே கிடையாது அல்லவா. போதாயன விருத்தி கிரந்தத்தை சுவாமி ராத்திரி வேளையிலே தாம் படித்து வைத்து அதை அத்தனையும் அப்படியே சொல்லுகிறேன் என்கிற அளவுக்கு அந்த புத்தி சாமர்த்தியம் பெற்றிருந்தார் என்னால் ராமானுஷருக்கே இது ஒரு பெருமை தானே. அழகான பாசுரத்தையும் விண்ணப்பித்தார். ஏத்த கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப, அந்த இடத்துல இதைத்தான் சுவாபதேசமாக காட்டுகிறார்கள். ரொம்ப அழகான விஷயம். ஒரு ஆச்சாரியனுக்கு பெருமையே தன்னுடைய சீடனிடத்திலே தோற்பதில்தான் அமைந்திருக்கிறது. ஒரு தந்தைக்கு தன் பிள்ளையினிடத்திலே தோற்பதிலே எவ்வளவு ஆனந்தமோ அதே ஆனந்தம் ஆச்சாரியனுக்கும் தன் சீடனிடத்திலே தோற்பதிலே அமைந்திருக்கிறது. ஆக ராமானுஷர் ஆழ்வானுடைய குணபூர்த்திக்கும் நிகராக மாட்டார், ஞானத்துக்கும் நிகராக மாட்டார். இது ராமானுஷருக்கு குறைவில்லை. இதத்தனையும் ஆழ்வானுக்கு ஏற்பட்டதே ராமானுஷர் அனுகிரகத்தால் தானே. எனவே இதில் குறை ஒன்றும் கிடையாது. எம்பாரை சில பேர் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். உம்மை போலே ஆத்ம குணபூர்த்தி உடையவர் ஒருவரும் கிடையாது. அவர் சொன்னார், சுவாமி வாஸ்தவம்தான், நீங்கள் சொல்வதை நான் மறுக்க மாட்டேன். இன்னொருத்தர் சொன்னார், சுவாமியைப் போலே சுத்தமான வாக்கு இன்னொருத்தருக்கு கிடையாது. இதுவும் ஒக்கும் வாஸ்தவம்தான், நீங்கள் சொல்வது உண்மைதான். சில ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு அதிர்ச்சி. யாராவது நம்மை கொண்டாடினால் அடியேன் தாழ்ந்தவன் நீசனேன் நிறையொன்னுமில்லேன் என்று தானே சொல்ல வேண்டும். எம்பாருக்கு இது கூட தெரியாதா? போய் ராமானுஷரிடத்திலே சொன்னார்கள். ராமானுஷர் அழைத்தார். என்ன சுவாமி, 4 பேர் கொண்டாடினார்களாம், நீர் என்னமோ ஒக்கும் ஒக்கும் என்று சொன்னீராமே, இது ஸ்ரீவைஷ்ணவ லட்சணமா என்று கேட்க உடனே எம்பார் தெரிவித்தார், எங்கோ உள்ளங்கை கொணர்ந்த நாயனாராக காளஹஸ்தியிலே இருந்த கோவிந்தனை அவர்கள் கொண்டாடவில்லையே. உமக்கு சீடராக பரிபக்வத்தை பெற்று உமக்கு அத்தாணி சேவகத்தை செய்து கொண்டு உம்முடைய அருளாலே பகவானை தெரிந்து கொண்டு நம்முடைய ஜீவனத்தை நடத்தி போருகிறேன். இன்னைக்கு நான் என்னை இவர்கள் கொண்டாடுகிறார்கள் என்னால் இதற்கெல்லாம் காரணம் உம்முடைய கிருபைதானே. அவர்கள் சொன்னதை நான் இல்லை என்னால் உம்முடைய கிருபையையே பொய்யாக்கினவனாக நான் என்னை கருத நேரிடும். எனவேதான் ஒப்புக்கொண்டேன். ஆக ஆழ்வானுக்கு ஆத்மகுண பூர்த்தி எவ்வளவு அமைந்திருக்கிறதோ
அது அத்தனைக்கும் காரணம் ராமானுஷருடைய இன்னருள். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. மொழியைக் கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமுக்குறும்பாம் குழியைக் கடக்கும் நம் குரத்தாழ்வான் சரண் கூடிய பின் பழியைக் கடத்தும் இராமானுஷன் புகழ் பாடி அல்லா வழியைக் கடத்தல் எனக்கினியாதும் வருத்தமன்னே என அமுதனாருடைய அழகான பாசுரம் என்ன. வாசாமகோச்சர மகாகுணதேசிகாகிரிய கூராதிநாத என்ன மணவாள மாமனிகளுடைய திருமுக பாசுரம் என்ன. இது அத்தனையும் ஆழ்வானுடைய பெருமையை நமக்கு காட்டிக் கொடுக்கிறது. சில முக்கியமான குணங்கள் ஒரு மனிதனுக்கு பெருமை சேர்க்கும். அதில் முன்னம் தயை என்பது காட்டப்படுகிறது. தயை என்னால் எல்லாரிடத்திலேயும் கருணை அமைந்திருக்க வேண்டும். அஹிம்சா பிரதமம் புஷ்பம் என்று சொல்லுவார்கள். சில பேர் மத்தையோர்களை நலிவதிலேயே என்னைக்கும் பொழுதை போக்குவார்கள். அடுத்தவர்களுக்கு சிரமம் கொடுப்பதனால் ரொம்ப ஆனந்தம். நாமே பல பேரை பார்க்கிறோம் அல்லவா. அவர்கள் ஜீவனமே எப்படி இருக்கும் என்னால் பொழுது விடிந்தாலே யாரை சாய்ப்பது என்கிற எண்ணத்தோடு தான் நடப்பர்கள். அது சிறந்ததல்ல, உகந்ததும் அல்ல. ஆக அஹிம்சா பிரதமம் புஷ்பம். ஒருத்தரையும் மனசாலேயும் நாம் துன்பப்படுத்தாமல், சரீரத்தாலேயும் துன்பப்படுத்தாமல், முக்கியமாக வாக்கினாலே துன்பப்படுத்தாமல் நம்முடைய ஜீவனம் செல்லும் என்னால் நம்மிடத்துல ஒரு குணம் இருக்கிறது என்று நாமே நமக்கு மதிப்பெண் கொடுத்து கொள்ளலாம். ஆக தயை என்று சொன்னால் பிற உயிர்களிடத்திலே கருணை, வாத்சல்யம் ரொம்ப முக்கியம். இது கூரத்தாழ்வானுக்கு உண்டா என்னால் கூரத்தாழ்வானுக்குத்தான் உண்டு என இதனைத்தான் நாம் பதிலாக சொல்ல வேண்டும். நாலூரான் தனக்கும் முத்தி நல்கினான் வாழியே என இன்னைக்கும் நாம் வாழி திருநாமத்திலே படிக்கிறோம் அல்லவா. நாலூரானுக்கும் முக்தி அளித்த பெருவள்ளல் நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புன்மையாக கருதுவராதலின் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் ஷடகோபனின் நம்பியே என்று மதுர கவிகள் பாடுகிறார். நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் என்னால் அந்த இடத்துல சில பேரை உதாரணமாக காட்டுகிறார்கள். ஒன்று சீதா பிராட்டி, இரண்டாவது பிரகலாதாழ்வான், அடுத்தது நம்முடைய கூரேஷர் கூரத்தாழ்வான். இவர்களே நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள். மற்ற யாரும் கிடையாது, சந்தேகமே வேண்டாம். அதென்ன இவர்களுக்கு அவ்வளவு சிறப்பு? நீங்களே அறிந்திருக்கிற சரித்திரம். ஹனுமான் சீத்தையை பார்ப்பதற்காக போனார். போன காலத்திலே அரக்கிகள் எல்லாம் சீத்தையை அடித்து கொண்டிருந்தார்கள், நலிந்து கொண்டிருந்தார்கள். ரொம்ப வருத்தம் ஆஞ்சநேயனுக்கு. சீதா பிராட்டியின் இடத்திலே பேசினான், நீங்கள் ஆணையிட்டீர்கள் என்னால் இந்த அத்தனை பேரையும் இப்பொழுதே அடியேன் கொன்று விடுகிறேன். பிராட்டி தடுத்தாள். ஹனுமன் அப்படிப்பட்ட காரியத்தை பண்ணாதே. காரியம் கருணமாரியேன ந கஷ்டின் நாபராத்யதி என்ன பிராட்டியினுடைய வார்த்தை. ஆக ஹனுமானிடத்திலே சொல்லி இருந்தால் அத்தனை அரக்கிகளையும் அவர் முடித்திருப்பர். தன்னை நலிந்தவரையும் ரட்சித்த பெருமை பிராட்டியினிடத்திலே இருந்தது. அதே போலத்தான் பிரகலாதாழ்வான். ஹிரண்யனை பகவான் வதம் பண்ணின பிற்பாடு, குழந்தாய் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டதுதான் தாமதம். பிரகலாதன் பதில் தெரிவித்தான், என் தந்தை பகவத் அபச்சாரமும் பண்ணினார், பாகவத அபச்சாரமும் பண்ணினார். ரெண்டுமே பெருமானே அவ்வளவு சீக்கிரத்திலே மன்னிக்கவியலாத பாபங்கள். இருந்தாலும் நீ மன்னித்தருள வேண்டும், அவருக்கு நல்ல கதியை நீதான் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தான் பிரகலாதன். இந்த குழந்தையை பிரகலாதன் துன்புறுத்தினது எவ்வளவு அது உங்களுக்கே தெரியும். அதே போலத்தான் கூரத்தாழ்வானும் தான் கண்ணிழக்க காரணமாயிருக்கிற நாலூரானுக்காக தேவபெருமாளிடத்திலேயும் பிரார்த்தித்தார். ஸ்ரீரங்கநாதனிடத்தில் கேட்டதே என்ன? நமக்கும் நம்முடைய சம்பந்தமுடையாருக்கும் பகவான் மோட்சம் தருகிறான் என்னால் அதுவே நமக்கு ஆனந்தம். இதுதானே ஆழ்வானுடைய அற்புதமான திருவாக்கு. ஆக தயை ஆழ்வானிடத்திலே உண்டு. அதற்கடுத்தது க்ஷாந்தி என்று சொல்லுகிறோம் அல்லவா. க்ஷாந்திஹி என்னால் பொறுமை, மன்னித்தல் குணம் ரொம்ப முக்கியம். யாராவது நம்மிடத்தில் எதையாவது தீங்கிழைத்தார்கள் என்னால் உடனே என்ன சொல்லுகிறோம்? அவர்களை மன்னிப்பதென்பது ரொம்ப நல்லது. உலகத்திலேயே ரொம்ப பெரிய தண்டனை எது தெரியுமா? ஒருத்தரை நீங்கள் மன்னித்தீர்கள் என்னால் அந்த மன்னிப்பே பெரிய தண்டனை. அதற்கு மேலே மற்றொன்று வேண்டவே வேண்டாம். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் என்பது குறள். ஒருத்தர் நமக்கு தீமையே செய்திருந்தாலும் அவர் பொருட்டும் நன்மையையே செய்தல், அதைத்தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக காட்டுகிற குணமாக சொல்லுவார்கள். ஆக மன்னிக்கிற குணம் ரொம்ப முக்கியம். பொறுமை நம்மிடத்திலே தேவை. ஒரு பெரியவர் நதியிலே தான் நீராடி கொண்டிருந்தார். அப்படி நீராடுகிற காலத்திலே ஒரு தேள் ஒன்று தண்ணீரிலே தவறி விழுந்தது, தத்தளித்தது. பார்த்தவுடனே இவருக்கு கருணை பெருகித்து அதை எப்படியாவது கரையிலே விட வேண்டும் என்று நினைத்தார். தம்முடைய கையை கொண்டு தேளை எடுத்தார். தேளினுடைய ஸ்வபாவம் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்பதில்லை. உடனே கையிலே கொட்டியது. இவர் கீழே விட்டார் கையை உதறிக்கொண்டே.
திரும்பவும் தேளை எடுத்து கரையிலே சேர்க்க முற்பட்டார். 2ஆம் தடவையும் கொட்டியது. இப்படி 3 தடவை நடந்து முடிந்தது. பக்கத்தில் இன்னொருத்தர் நீராடி கொண்டிருந்தார். அவர் சொன்னார், சுவாமி, தேளோடு உமக்கு என்ன விளையாட்டு? அதுதான் கொட்டுகிறதே, பின் எதற்காக நீர் அதை காப்பாற்ற வேண்டும் என்று துடிக்கிறீர்? உடனே அவர் சொன்னார், கொட்டுவது என்பது அதனுடைய இயல்பு, காப்பது என்பது மனிதனுடைய இயல்பு. என் குணத்துக்கு சேர நான் நடக்க வேண்டும், அதன் குணத்துக்கு சேர அது நடக்கிறது. ஆக என்ன ஆனாலும் சரி, அதை கரையிலே சேர்க்காமல் நான் ஓயமாட்டேன். ஆக பொறுமை குணத்தோட மற்றையோர்களுக்கும் நன்மையை யாசிக்கிற, நன்மையை வேண்டுகிற குணம் இருக்கிறது பாருங்கள். அவ்வளவு சீக்கிரத்திலே நம்மிடத்திலே அது வரவே வராது. ஏனென்றால் இத்தனை நாளும் நாம் நமக்காகத்தான் பிரார்த்தித்து கொண்டிருக்கிறோமே ஒழிய இன்னொருத்தருக்காக நாம் பிரார்த்தித்ததே கிடையாது. அப்படி பிரார்த்தித்தாலும் அது 100% மன உழைப்போடே, மன ஒத்துழைப்போடே நடப்பதும் கிடையாது. ஆக எல்லாருக்காகவும் வேண்டுதல் ரொம்ப முக்கியம், எல்லாரையும் பொறுத்தல் ரொம்ப முக்கியம். அதுவும் ஆழ்வானிடத்திலே இருந்தது. 400 பிழையை பொறுத்தருளினதே இதற்கு சாட்சியாக அமைந்திருக்கிறது. அதற்கடுத்தது அனசூயா, பொறாமை குணம் என்பது இருப்பதிலேயே ரொம்ப கொடியது. நீங்கள் எந்த தீய குணத்தையும் சுலபத்திலே வென்றுவிடவும் கூடும். ஆனால் பொறாமை குணம் இருக்கிறது பாருங்கள். பிறர் மினுக்கம் பொறாமையிலா பெருமையும் பெத்தோமே என்று மணவாள மாமுனிகள் பாடுகிறார். மற்ற எந்த குணங்கள் நம்மிடத்திலே வந்தாலும் பொறாமையில்லாதிருத்தல் என்கிற குணம் வருவதென்பது சுலபமல்ல.